பெண்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும். பெண்களை டீ பேக்குக்கு கம்பேர் பண்ணுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது. ஹாட் வாட்டர் எது கம்பேர் பண்றாங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கிற சூழல்கள், கஷ்டமான பிரச்சனைகள், உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள், உங்களை எது அடிமைப்படுத்தி வச்சிருக்குதோ அது மாதிரியான சூழ்நிலைகள் தான் ஹாட் வாட்டர் கம்பேர் பண்றாங்க. சோ இந்த டீ பேக்ல இருக்கிற இந்த டீ தூள்கள், அந்த டீ தூள்கள் நீங்க என்ன நினைச்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கிற பயங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க கஷ்டப்பட்டு இந்த சூழ்நிலையை நான் எப்படிதான் நம்ம இதை வந்து வெளியில வரப்போறேன் அப்படின்னு நினைக்கிற நிறைய கஷ்டங்களாகட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க அப்படியே பயந்துட்டே இந்த டீ பேக்குள்ள இருக்கிற அந்த டீ தூள் மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. அதை உடைச்சிட்டு எப்ப நீங்க இந்த ஹாட் வாட்டர் வந்து சூழ்நிலைகள், நீங்க கண்டிப்பா அதுல போய் நீங்க இன்வால்வ் ஆயிட்டு அது என்னன்னு பாப்போமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க மட்டும்தான் எப்படியா இந்த டீ தூள் அதுக்குள்ள கரைஞ்சி நமக்கு ஒரு ருசியான டீயை கொடுக்குதோ அது போலதான் பெண்கள் ஒரு டீ பேக்கு கம்பேர் பண்றாங்க. அந்த டீ பேக்குள்ள அந்த டீ தூள் ஒரு பவுண்டரி, அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சிருப்பாங்க. அந்த பேக்ல இருந்து அது வெளியில வந்தாதான் அது ஒரு டீயா அநேகருக்கு அந்த ருசியுள்ள ஒரு டீயா அது கிடைக்கும். அது போல பெண்கள் வந்து நிறைய விஷயத்துல நம்ம நிறைய விஷயங்களை வெளியில சொல்ல முடியாது. பேச வேண்டியதுல பேசுங்க, எங்க பேசக்கூடாது அங்க பேச வேண்டாம். எந்த சூழ்நிலையை கண்டு நீங்க பயந்துட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து வெளியில வந்து ஒரு ஸ்ட்ராங் உமனா நீங்க உங்க லைஃப்ல இருக்க பாருங்க. உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. எப்படியா அந்த டீ பேக் அந்த ஹாட் வாட்டர்ல போய் அது நனைஞ்சு தன்னை கரைச்சி வெளியில அநேகருக்கு அது வந்து ஒரு டேஸ்டியான டீயை கொடுக்குது. அது போல ஐயோ ஹாட் வாட்டர் மாதிரி, ஐயோ இது சுடுமே, இந்த பிரச்சனை என்ன கஷ்டப்படுத்திடுமே அப்படின்னு நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பயம் உங்களுக்கு அதிகமாகுமே தவிர கண்டிப்பா அதனாலும் ஒரு நாளும் குறையாது. நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒண்ணு சொல்லும் பொழுது எப்பவுமே மறக்க மாட்டோம், அப்படித்தானே? அதனால நீங்க டெய்லி டீ குடிக்கும் பொழுது காலையிலேயே சொல்லிக்கோங்க, உங்களுக்கே நீங்க பேசிக்கோங்க, இந்த டீ பேக் தான் நானு. சோ ஹாட் வாட்டர் தான் என் பிரச்சனை, இந்த ஹாட் வாட்டர் தான் என் பயம், இந்த ஹாட் வாட்டர் தான் உங்களை எது நொறுக்கி கொண்டிருக்குதோ அப்படியேப்பட்ட சூழ்நிலை. அது எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள நீங்க போய் அதை கண்டிப்பா அதை டீல் பண்ணி அதுல இருந்து நீங்க வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இன்னில இருந்து நீங்க ஒரு பிரேவ் உமனா கண்டிப்பா உங்க லைஃப்ல இருப்பீங்க. பெண்களை பார்த்தாலே எனக்கு செமையா கோவம் வரும். ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க பயப்படுவாங்க, ஒரு போல்டாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நான் இதை சொல்றேன், நீங்க மார்னிங் டீ குடிக்கும் பொழுது, மார்னிங் டீ போடும் பொழுதே உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க, இந்த டீ பேக் தான் நீங்க, இந்த டீ பேக்ல இருக்கிற இந்த தூள் தான் நீங்க. அதுல இருந்து எப்போ வெளியில வந்து உங்க உள்ள இருக்கிற அந்த பயம் எப்ப வெளியில வந்து அந்த ஹாட் வாட்டர் ஆன அந்த பிரச்சனையில நீங்க இன்வால்வ் ஆகி அதை எப்ப எதிர்க்கிறீங்களோ அப்ப கண்டிப்பா நீங்க ஒரு பிரேவ் உமனா நீங்க மாறுவீங்க. அதனால எல்லாருமே, எல்லா லேடிஸுமே ஸ்ட்ராங்கா இருங்க. எங்க பேசணுமோ அங்க பேசுங்க. கண்டிப்பா எங்க பேசக்கூடாதோ அங்க பேசுறதையும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி பெண்களுக்கு நிறைய பேர் வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு, நல்லா பிரேவா இருக்காங்க, அயன் லேடி, ஸ்ட்ராங் லேடி பேசிக்கிறோமே தவிர இன்னும் சிலர் 4 சவுத்துக்குள்ள இருந்துதான் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.